ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நைட்டு நான் சென்னையில் எடுத்தேன், அதுக்கப்புறம் நடுவில் நான் எடுத்தேன். பாருங்க, ஃபைனலி நாங்கள் எங்கள் ஊருக்கு வந்துட்டோம். தான் எங்கள் கிராமம் பட்னப்பட்டி சொல்லுவேன் பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் வீடு. இதுதான் எங்கள் ஊருடைய ஸ்டார்டிங். இது உள்ளே இப்போ தான் என்ட்ரா வரோம். பார்த்துக்கோங்க, பட்டணப்பட்டின்னு போர்டு இருந்துச்சு பாருங்கள். இதுக்குள்ளே தான் நாங்கள் போகிறோம். இது ஃபுல்லாகவே வந்து கருவேல மரம் தான் ஃபுல்லாகவே இருக்கும். அதே மாதிரி பாதிக்கு மேலே வந்து அவங்களுடைய வயல் இருக்கும். வயலில் வந்து உளுந்தெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க பாருங்கள், உழுது போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு மயில் வந்து அவ்வளோ மயில் இருந்ததுங்க. கரெக்டாக கார் வரும்போது எல்லாம் பறந்து போயிடுச்சு, அவ்வளோ மயில் இருந்தது. இது வந்து எப்படின்னா, இங்கேருந்து ஆரம்பித்து நான் எங்கள் வீடு இருக்குது வந்து ஒரு 2 கிலோமீட்ரு உள்ளே போகணும். அது வரைக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும் இடம். பஸ்ஸெல்லாம் கிடையாது, பஸ் வசதியெல்லாம் எதுவுமே கிடையாது. பார்த்திங்களா, இதுதான் எங்கள் ஊர் பிள்ளையார் கோவில். இது ரொம்ப விசேஷமாக இருக்கும். இப்போ தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க. அதே மாதிரி பொங்கல்லாம் செம்மையாக இருக்குங்க ஊர் சைடாக. உங்களுக்கு தெரியும் கிராமத்தில் எப்படி நடக்கும்ட்டு, சூப்பராக இருக்கும். அது மாதிரி செவ்வாய் பொங்கல் இப்போ இந்த மாதம் வரும், ஆவணி மாதம், அது சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, வந்துட்டோம். இப்போ நாங்கள் இங்கே இந்த இடத்துல தாங்க ஸ்கூல் இருந்தது, கவர்மெண்ட் ஸ்கூலு. எந்த பசங்களும் படிக்கலன்னொடனே அந்த ஸ்கூலை இடிச்சிட்டாங்க. இப்போ பாருங்கள், நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே வீடெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணி வாசலை பெருக்கி ஒரு சின்னதாக ஒரு கோலம் ஒன்று போட்டுட்டு பாருங்க, ஃபுல்லாக இப்போ தான் க்ளீன் பண்ணோம். எல்லாம் பெருக்கி தொடச்சி. இது வந்து எங்கள் ஊரில் இருக்க, எங்கள் கிராமத்தில் இருக்க வீடு, கோயில் வீடு. இதுதான் ஹால். இப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒரு ரூம் இருக்கும். இதில் தான் நாங்கள் எல்லாமே இதுக்குள்ளே தான் வச்சு நாங்கள் பூட்டிட்டு போயிடுவோம். அந்த ரூமுக்குள்ளே தான் நம்ம கோயில் வீட்டில் சாமி கும்பிட வரும்போது தான் இது எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணுறது. மேலே இருக்குது ஜாமான்லாம். ஒரு ரூமு. கூப்பிட அப்பாவை. இதுதான் ஹால். டிவியை பாருங்க எப்படி மூடி வச்சிருக்கோன்ட்டு. டிவி, வாஷ் பேஷன், இங்கே தொட்டி, பாத்ரூம் பின் சைடு இந்த பக்கம் தான் இருக்குது பாத்ரூம். இதுதான் கோவில் வீடு. கோவில்னா நம்ம சொல்லுவோம்ல சாமி ரூம், அதுதான். இது வந்து ஆடி மாதம் வீட்டு சாமி கும்பிட வருவோம், அதுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும். இது வந்து கிச்சன். இங்கே நாங்கள் வந்து எப்பப்போ வருவோன்னா, பொங்கல் அப்போ, ஆடி மாதம் சாமி கும்பிடும்போது, அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்துருக்கோம் பாருங்க. இது வந்து நம்ம குலதெய்வ சாமி கும்பிட போகிறோம். அதுக்கு அடுத்து வரணும் வீட்டு சாமி கும்பிட்றதுக்கு. கேஸ் ஸ்டவ்லாம் இப்படி தான் மூடி வச்சுட்டு போவோங்க, ஏன்னா நம்ம வர்றது எப்பயாவதா. இதுதான் எங்கள் கிச்சன். பார்த்தீங்களா, கிராமத்தில் இருக்கிற அந்த இதை பார்த்தீங்களா, சம்பட்டா சொல்லுவாங்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.